வெல்கம் டு மகாலட்சுமி விலாக் சேனல். வாங்க அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்று செவ்வாய்க்கிழமை காலையில் நான் சரி பூஜை ரூம்லாம் ரொம்ப நாள் ஆச்சுப்பா சொல்லிட்டு சரி நான் ரொம்ப விளக்கெல்லாம் விளக்கலை. ஏன்னா செவ்வாய்க்கிழமை விளக்கெல்லாம் விளக்கக்கூடாது சொல்லுவாங்க. அதனால் சும்மா அந்த கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கசகசன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் ஒரு கிளாத் எடுத்து சரி ஃபஸ்ட்டு தொடச்சிட்டு இந்த இடத்த நல்லா நல்லா ஈர துணி வச்சு ஒரு கொஞ்சம் பன்னீர் கலந்து தண்ணீரில் முக்கி இந்த மாதிரி தொடச்சி எடுத்துகிட்டு ஒரு குட்டி கோலம் போட்டு நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரிங்களா, அப்புறம் அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து வைக்கிறேன். அப்புறம் ஒரு பூஜை அறையில் நீங்கள் கண்டிப்பாக வலம்புரி சங்கு வாங்கி வைங்க. ரொம்ப நல்ல விசேஷமாக இருக்கும். சரிங்களா, மகாலட்சுமி தேவிக்கு வலம்புரி சங்கில் வாசம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த அளவுக்கு இல்லைனாலும் குட்டியாவது, நானே என்கிட்டலாம் இல்லைப்பா. அப்புறம் எங்கள் அம்மா ராமேஸ்வரம் போயிருந்தாங்க. அப்போது எங்கள் அம்மாட்ட நான் சொல்லி அங்கேருந்து எனக்கு நீங்கள் கண்டிப்பாக வலம்புரி சங்கு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி 500 ரூபா கொடுத்து விட்ருந்தேன். அப்போங்கும்போது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்தோன்னா இந்த வலம்புரி சங்கு வந்ததுலேருந்து வீடு கொஞ்சம் நல்லா இருக்குப்பா. அதனால் கண்டிப்பாக முடிஞ்சால் கிடைச்சா வலம்புரி சங்கு வாங்கி வீட்டில் வைங்க. பூஜை அறையில் ரொம்ப நல்ல விசேஷமாக இருக்கும். நான் வலம்புரி சங்கில் தண்ணீர்லாம் ஊற்றி வைக்கலப்பா. பச்சரிசி, அப்புறம் பவளம்னு சொல்லுவோம்ல, முத்து பாசி. எங்கள் அம்மா இந்த கழுத்துக்கு ராமேஸ்வரத்துலேருந்து முத்து பாசி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த முத்து பாசியில் ஒரு 4-5 நான் வாங்கி இந்த வலம்புரி சங்கில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் பவளம் பாசின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பவள பாசியும் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வெள்ளிக்காயின்னு போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்மக்கிட்ட என்ன ஒரு கடல்லேருந்து வர்ற மாதிரி என்னென்ன பொருள் இருக்கோ, ஸோ இது வலம்புரி சங்கு, வலம்புரி சங்கில் இது கோமதி சக்கரம், கடல்லேருந்து வர பொருள், வந்த பொருள் தானே. கோமதி சக்கரத்தையும் அந்த வலம்புரி சங்கில் நான் வச்சுருக்கேன். குட்டியோண்டு கோமதி சக்கரம் அந்த மாதிரி. அப்புறம் பச்சரிசி நல்லா மஞ்சளில் நனைச்சி நல்லா காய வச்சு அச்சதை அதையும் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் அப்பப்போ பச்சை கற்பூரம் இருந்துச்சுன்னா பச்சை கற்பூரம் கண்டிப்பாக வலம்புரி சங்கில் நான் போட்டு வச்சுருவேன். சரிங்களா, இப்படி தான் நான் என்னோடய பூஜை அறையில் வச்சுருக்கேன். நாளைக்கு புதன் வியாழன்கிழமை விளக்கெல்லாம் விளக்கிக்கலாம். சரி, இன்றைக்கி சிம்பிளான செவ்வாய்க்கிழமை விளக்கூடாதுன்னு நான் விளக்கெல்லாம் விளக்கலை. சும்மா அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, எப்போயுமே ஒரு வேலை செய்கிறோன்னா செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு 2 பத்தி பொறுத்து வச்சிட்டிங்கன்னா மனசும் அமைதியாக இருக்கும், நமக்கு வேலையும் நல்லா போகும். இங்கே பாருங்கள், கண்ணாடி வளையல் லட்சுமி தேவி அம்மனுக்கு போடுறக்காண்டி நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன். சரிங்களா, போன வருஷமே வாங்கிட்டேன், பத்திரமா வச்சுருந்தேன். அப்புறம் சரி இன்றைக்கி கழுவிட்டு மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு சரி இன்றைக்கி போட்டு விட்றலாம், ரொம்ப நாள் ஆச்சு போடாமையே டப்பாவில் போட்டு வச்சுருந்தேன். இன்றைக்கி எல்லாம் க்ளீன் பண்ணும்போது என் கையில் கிடச்சிது. சரி போட்டுவிட்டேன். அவ்வளோ அழகு பார்க்குறக்கு, பாருங்களேன், உங்களுக்கு ஜூமில் காட்டுறேன். அவ்வளோ அழகு. ஒரு பெண்களுக்கு இந்த கண்ணாடி வளையல், இந்த மஞ்சள் குங்குமம், இந்த மாதிரி அதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்கிறது இந்த தெய்வத்தை பார்க்கும் போதே அது நம்ம ஏதாவது இந்த தெய்வத்துக்கு நான் ஏதாவது ஒரு அலங்காரம் பண்ணிவிட்டு அவங்க ஃபேஸை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மங்களகரமாக அப்படியே சிரிப்பாங்கப்பா. நம்புங்க, நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். நிஜமாவே நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க தெய்வங்களுக்கு நல்லா ஒரு நாளைக்கு தண்ணீரில், இல்லை நம்மளால் முடிஞ்ச பாலில், இல்லை மஞ்சள் தூளில், ஏதோ ஒன்றில் அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு அழகாக அவங்களுக்கு ஒரு அலங்காரம் பண்ணிவிட்டு, ஏதாவது இந்த மாதிரி குட்டி குட்டி வளையல், செயின், இந்த மாதிரி புதுசாக வாங்கி அப்படி போட்டு பாருங்களேன். அவங்க முகமே ஒரு சிரித்த முகமாக அவ்வளோ அழகாக பிரகாசமாக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த லட்சுமி அம்மன். நான் ஏதாவது பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ஸ்பெஷலாக, அன்றைக்கி அவங்க முகத்தில் எக்ஸ்ட்ரா சிரிப்பு அப்படியே அழகாக இருப்பாங்க. பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஒரு நாள் நான் லட்சுமி பூஜை தனியாக செஞ்சு உங்களுக்கு நான் வீடியோ தரேன். சரிங்களா, ஆல்ரெடி இருக்குது. அது ரொம்ப சிம்பிளான பூஜை. இன்னொரு நாள் கொஞ்சம் நல்லா பெரிய பூஜை பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ தரேன். பக்கத்து கமெண்டில் போய் ஒரு 4-5 பூக்கள் இருந்துச்சு. சரி பறிச்சிட்டு வந்தாச்சு. சரிங்களா, இருக்கிற வச்சு சிம்பிளான பூஜை பண்ணிக்கலாம். அப்புறம் வெத்தலை வாங்கிட்டு வந்திருந்தேன் ஒரு 5 ரூபாய்க்கு. சரிங்களா, அப்புறம் அப்படியே வாங்க பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் மா இலை கண்டிப்பாக வெள்ளி செவ்வாய்களில் வீட்டு முன்னாடி மா இலை இருக்கிறது ரொம்ப நல்ல விசேஷமாக இருக்கும். எங்கள் கம்பெனி பக்கத்தில் மாமரம் இருக்குது, 2 மரம் இருக்குது. அதனால் எனக்கு மா இலை பிரச்சனை இல்லை. அதனால் நான் கரெக்டாக நாளைக்கு வெள்ளிக்கிழமைனா திங்கக்கிழமை சாயங்காலம் அப்படியே வரும்போதே
மாயிலை பறிச்சுட்டு வந்துடுவேன். அப்புறம் வந்து வெள்ளிக்கிழமை வருதுன்னா வியாழக்கிழமை சாயங்காலமே வந்து பறிச்சுட்டு வந்து இந்த மாதிரி நல்லா தண்ணீரில் கழுவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு லட்சுமி அம்மன் ஃபோட்டோ இருந்தால் லட்சுமி அம்மன் ஃபோட்டோக்கு வந்து நீங்கள் வந்து சொருகி விட்டுருங்க. ரொம்ப அழகாக இருப்பாங்க. மாயிலை வந்து ஒரு மகாலட்சுமியின் அம்சம் சரிங்களா. அதனால் வந்து பூஜை அறையில் வைக்கிறது, அந்த மாதிரி கட்டி தோரணமாக விடுறது இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விசேஷமாக இருக்கும். நம்ம வீட்டில் வந்து கட்டுறதுக்கெலாம் வசம் இல்லை. அதனால் வந்து நிலைவாசலில் வந்து குலதெய்வத்துக்கு வந்து மாயிலை தோரணம் வந்து கட்டி விட்டுருட்டேன் சரிங்களா. அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து கலசம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை. ஆனால் கலசம்லாம் நான் வச்சு பழக்கம்லாம் இல்லைப்பா, இப்போ தான் ஃபஸ்ட்டு. ஆனால் அந்த ஒரு எப்படி சொல்கிறேன், நமக்கு ஒரு ஆசை வந்து தூண்டும்ல, இந்த மாதிரி நம்மளும் கலசம் வச்சு சாமி கும்பிடணும், நம்மளும் வந்து லட்சுமி பூஜை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் வந்து இப்போ வந்து தோணிகிட்டே இருக்குது. அடுத்து வர அந்த சரஸ்வதி பூஜைக்கு எல்லோரும் கலசம் வச்சு சாமி கும்பிடுவாங்கள்ல, அப்போங்கும்போது நானும் வைக்கலான்னு சொல்லி இருக்கிறேன். எனக்கும் வந்து ஆசையாக இருக்குது. அதனால் சரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சுத்தமான கலசத்தில் தண்ணீர் நிரப்பி அதில் மஞ்சள் குங்குமம் அப்புறம் ஜவ்வாது அப்புறம் 8 காயின் போட்டேன். நான் வந்து 8 காயினை 8 லட்சுமியாக நினச்சி உள்ளே வந்து தண்ணிக்குள்ளே வந்து 8 காயின் போட்டு வச்சுருக்கேன் சரிங்களா. நம்மக்கிட்ட ஒரு காயின் ₹1 கூட போடலாம். நான் வந்து சரி 8 லட்சுமியாக நினச்சிக்குவோம் அப்படி சொல்லிட்டு நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து இதெல்லாம் வந்து பண்ணதே இல்லை. ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் பண்ணுறேன். லைஃப்லேயே இன்றைக்கி தான் பண்ணுறேன். நான் கலசம்லாம் வீட்டில் வச்சதே இல்லை. சரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வைக்கிறேன். ஆனால் வந்து தேங்காய்லாம் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அது வந்து இன்னும் எனக்கு வந்து அதோட முறையெல்லாம் வந்து தெரியல. தெரிஞ்சுக்கிட்டு வந்து அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து நம்ம வந்து கலசம் வச்சு உங்களுக்கு ஒரு குட்டி பூஜை வந்து தரேன். இந்த மாதிரி மாயிலை வச்சுட்டு அப்புறம் வந்து ஒரே ஒரு பூக்கள் வச்சுட்டு அப்புறம் வந்து அன்னபூர்ணி அம்மன் பக்கத்தில் வந்து அம்மி ஆட்டோர்லலாம் வச்சுருந்தேன்னா அவங்களெல்லாம் எடுத்துகிட்டு போய் நல்லா கழுவிடணும். வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி வந்து வீட்டில் வந்து அம்மி ஆட்டோரில் வந்து பெருசாக நம்மளால் வாங்கி வைக்க முடியலன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாவது வாங்கி கண்டிப்பாக வச்சுருங்க. வீட்டில் வந்து அம்மி ஆட்டோரில் வந்து ரொம்ப மங்களம் சரிங்களா. பாட்டிலாம் சொல்லுவாங்க, வீடான வீட்டில் ஒரு அம்மி ஆட்டோரில் இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது நான் வந்து இந்த ஆட்டோரில் அம்மி வந்து உக்கடம் போயிருந்தப்போ அம்மி வாங்கினேன். அப்புறம் இன்னொரு டைம் போகிறப்போ ஆட்டோரில் வாங்கினேன். அப்படி ஒவ்வொரு டைம் போகிறப்போ ஒன்று நான் வாங்கிட்டு வந்து அப்படியே சேர்த்து வச்சிட்டேன். செட்டாக பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். அம்மி நான் வாங்கும் போது ₹100 தான். இப்போ ஆட்டோரிலும் ₹100 தான். அப்புறம் இந்த குத்துறது அது எல்லாமே ₹100 தான். வாங்கி இந்த மாதிரி வந்து பூஜையிலையும் வைக்கலாம், நம்ம கிச்சன்லேயும். நான் இத்தனை நாள் கிச்சனில் தான் வச்சுருந்தேன் அன்னபூர்ணி அம்மன் பக்கத்தில். சரி இன்றைக்கி எனக்கு ஒரு ஆசை, சரி வந்து இங்கே வந்து நம்ம கலசம் லட்சுமி வச்சுருக்கோம், பக்கத்துலேயே அம்மி ஆட்டோரில் எல்லாமே செட்டாக இருக்கட்டும் அப்படி சொல்லி நானாக வந்து அந்த கலசத்துக்கு கீழே வந்து பச்சரிசி நிரப்பி அவங்க அது மேலே வந்து கலசத்தை தூக்கி வச்சுருக்கேன். எனக்கு அப்புறம் வந்து ஒரு கண்ணாடி வந்து கண்டிப்பாக வச்சுருக்கேன். லட்சுமி அம்மனுக்கு வந்து கண்ணாடி ரொம்ப பிடிக்கும் சரிங்களா. மகாலட்சுமிக்கு வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறது, எப்பவுமே வந்து அழகாக நான் வந்து கண்ணாடியில் தெரிஞ்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைப்பாங்க தெய்வங்கள். அதுவும் லட்சுமி அம்மனுக்கு கண்டிப்பாக கண்ணாடி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து கண்ணாடி வச்சுருக்கேன். அப்புறம் வாங்க அப்படியே வந்து என்னோடய இஷ்ட தெய்வமான என்னோடய முருகர் கடவுள், ஐயோ சாரிப்பா, நம்மளோட முருகர் கடவுளுக்கு வந்து இன்றைக்கி வந்து வெத்தலை தீபம் போட போகிறேன்ப்பா சரிங்களா. ஒரு சின்ன வேண்டுதல், அதனால் சரின்னு சொல்லிவிட்டு வெத்தலை தீபம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெத்தலை தீபம் போடுறேன் சரிங்களா. அது என்ன வேண்டுதல் சொல்லி நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் சரிங்களா. நிறைவேறினதுக்கப்புறம் வந்து சொல்கிறேன். அப்புறம் வந்து அழகாக வந்து நல்ல வெத்தலை கழுவிட்டு சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க. ஜவ்வாது இருந்து ஜவ்வாது கலந்து சந்தனம் வந்து வைங்க, ரொம்ப நல்லது சரிங்களா. அப்படி வச்சாச்சு. வெத்தலை 6 வெத்தலை வந்து அந்த மாதிரி தட்டில் வைக்கும் போதே நமக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் வரும் பார்த்துருக்கீங்களா. அது ஒரு மங்களம். அது ஒரு பார்க்கும் போதே அந்த 6 வெத்தலையை சுற்றி வைக்கும் போதே ஒரு ஸ்டார் தெரியுங்க. அந்த ஸ்டார்லேயே அந்த முருகர் வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். நம்மளோட முருகர் உலகத்தோட எல்லோருக்கும் பிடித்த கடவுள் முருகர் கடவுளுக்கு வந்து அப்புறம் நடுவில் எடுத்து வச்சு பார்த்தேன் வந்து சரி ரொம்ப வெத்தலையை விட நம்ம முருகர் அந்த சிலை வந்து கொஞ்சம் பெருசாக இருப்பாங்க. அதனால் சரி அவங்கள எடுத்து வச்சுட்டு குட்டி முருகர் வச்சுருக்கேன் சரிங்களா. அந்த முருகர் வந்து நான் பழனியிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இந்த விளக்கு வந்து நான் வந்து ஒரு டிமார்ட் எப்பயும் போயிருந்தப்போ வெத்தலை தீபத்துக்குன்னே இந்த ஒரு 6 விளக்கு வாங்கி வச்சுனேன். இது ரொம்ப அழகாக இருக்கும், அகல் விளக்கு மாதிரியே இருக்கும், லைட் வெயிட்டு தான், விலையும் கம்மி தான், ₹20 ₹25 தான் ஒரு பீஸு இந்த விளக்கு. அப்புறம் 6 விளக்கு வாங்கிட்டு வந்தது. எனக்கு வந்து எப்போயுமே வெத்தலை தீபம்னா இந்த 6 விளக்கு எடுத்து வச்சு நான் போட்டுக்கிறது சரிங்களா. மண் விளக்குலேயே போடலாம், அகல் விளக்கு தான் ரொம்ப நல்லது.
ஆனாலும் வந்து சரி எனக்கு வந்து இந்த மாதிரியே நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். அதனால் வந்து நான் இதில் போட்டுக்குவேன். பச்சை திரி போட்டுக்கோங்க சரிங்களா. நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் எப்போயுமே ஒரு 5 வருஷமாகவே வந்து பச்சை திரி மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். எப்போ நான் முருகரை கும்பிட ஆரம்பிச்சேனோ அப்போ இருந்தே நான் வந்து பச்சை திரி மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். பச்சை திரி வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து வீட்டுக்குள்ளே தங்கி வச்சுருப்பாங்க சரிங்களா. வந்து முடிஞ்ச அளவு பச்சை திரி யூஸ் பண்ணுறவங்க பண்ணுங்கள். கண்டிப்பாக முருகருக்கு மட்டும் பச்சை திரியாவது போடுங்க சரிங்களா. நான் வந்து எல்லா தெய்வத்துக்குமே வந்து எங்கள் வீட்டில் வந்து பச்சை திரி தான் போடுவேன். அப்புறம் வந்து எடுத்து வச்சிடலாம். அப்புறம் இந்த பிளேட் வந்து கொஞ்சம் சின்ன தட்டு மாதிரி வச்சுட்டேன். இந்த தட்டெல்லாம் வந்து பூஜைக்கு மட்டும் வைக்கிற தட்டு தான். 2 சில்வர் தட்டு வச்சுருக்கேன். அது வந்து பூஜைக்கு ஏதாவது இந்த மாதிரிங்கும் போது பயன்படுத்திக்குவேன். அப்புறம் வந்து பிரசாதமாக வந்து சாக்லேட் வாங்கிட்டு வந்திருந்தேன். நம்ம வீட்டில் என்ன இருக்கோ ₹1 சாக்லேட் கூட வைக்கலாம், ஒரே ஒரு கல்கண்டு கூட வைக்கலாம், ஒரே ஒரு பொட்டுக்கடலை. நான்லாம் வந்து கஷ்டப்பட்ட காலத்தில் பொட்டுக்கடலை மட்டுமே வச்சு வந்து முருகரை வந்து சாமி கும்பிட்ருக்கேன் சரிங்களா. எப்படி ஒன்றுமே வைக்காமல் நம்ம கும்பிட்டாலுமே முருகர் வந்து எல்லோருக்கும் நல்லதே பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட தெய்வம் தான். அப்புறம் வந்து ஒரு 2 சாக்லேட் மட்டும் வச்சுட்டு அப்படியே வந்து குடத்துல இருந்து தண்ணீர் மோந்துட்டு வந்து ஒரு செம்பு வச்சாச்சு சரிங்களா. அப்புறம் வந்து பூக்கள் வந்து கொஞ்சம் பறிச்சிட்டு வந்திருந்தேன்ல, அரளிப்பூ. அந்த 6 வந்து பூ வாங்கலாம் போகலைப்பா. அது வந்து அங்கே போகணும், சுந்தராபுரம் போகணும். அதனால் வந்து சரி இருக்கிற வச்சு சிம்பிளாக நம்ம வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பூவை வந்து வெத்தலை தீபத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் சரிங்களா. அப்புறம் வந்து எங்கள் சித்தி வாங்கி கொடுத்த வேல் சரிங்களா. அப்புறம் இந்த சைடு இருக்கிறவங்க வந்து பழனியிலேருந்து நான் வாங்கிட்டு வந்த முருகர், முதல்ல முருகர் சிலைன்னு வாங்கின முதல் சிலை வந்து இவங்க தான் சரிங்களா. ராசியான சிலை, ராசியான முருகர், பழனி ஆண்டவர் அவர் சரிங்களா. எல்லோருக்கும் நல்லதே நடக்கும். பாடல் வந்து நான் பாடுறேன் அப்படியே. உப்பு காத்து ஊத காத்து சுத்தும் கரையின் கரையை பார்த்து சத்தியமா கோவில் கொண்ட சுப்பையா, இந்த குப்பத்துக்கு குல விளக்கு நீயா, வாட காத்து வீச பார்த்து அலை எதிர்த்து வலைய போடு, மீன் பிடிக்கும் தொழில் நடக்குது முத்தையா, கரை மீண்டு வர காவல் உந்தன் வேலையா, திருச்செந்தூர் ஆண்டவனே வேல் முருகா, தினம் உனக்கு நன்றி சொல்வோம் ஆள் மருதா, திருவடியில் தவம் இருக்கும் திருமுருகா, தீர்ப்பெழுது நலமெனவே வடிவழகா, சமுத்திரம் போன மச்சான் சேமத்துடன் திரும்பி வர, சமுத்திர சாமி உந்தன் சன்னதியில் வேண்டுகிறேன், ஒத்தையில தவிக்க விட்டு பெத்த புள்ள உறவை விட்டு, கடலுக்கு போன மச்சான் கரையேற ஏங்குகிறேன், காத்து கொஞ்சம் பழமடைஞ்சா கட்டுமடம் ஆடுமையா, ஏழை எங்கள் குடிசையெல்லாம் வெட்ட வெளியாகுமையா, செந்தூரில் நீ இருக்க என்ன குறை நேருமையா, கோவில் மணி கேட்டிருந்தா வாழ்விலே துன்பமையா, வலையில் வந்து விழுந்திடணும் மீனு, விலை போனா பசிக்கு அது சோறு, உப்பு காத்து ஊத காத்து சுத்தும் கரையின் கரையை பார்த்து சத்தியமா கோயில் கண்ட சுப்பையா, இந்த குப்பத்துக்கு குல விளக்கு நீயா, திருச்செந்தூர் ஆண்டவனே வேல் முருகா, தினம் உனக்கு நன்றி சொல்வோம் ஆள் மருகா, திருவடியில் தவம் இருக்கும் திருமுருகா, தீர்ப்பெழுது நலமெனவே வடிவழகா, தென்னை ஒன்று நட்டு வச்சு தண்ணீரை தினம் நினைச்சோம், பின்னால் பலன் தருன்னு அண்ணாந்து பார்த்து நின்னோம், கண்ணீரை தேக்கி வச்சு உப்பளத்தில் பாய்ச்சி வச்சோம், உப்பாக விளையும்னு ஊர்பாக்க ஏங்கி நின்னோம், தென்னை என்னும் கந்தன் உன்னை உள்ளத்தில் வச்சு புட்டோம், பக்தி என்னும் நீரெரிச்சு வேர் பிடிக்க பாடுபட்டோம், உப்பளமாய் உன் தலத்தை உள்ளத்தில் வச்சு புட்டோம், கண்ணீரை காலடியில் காணிக்கையா சேர்த்து புட்டோம், மெழுகெனவே உருகுகிறோம் முருகா, அழுகை வர பார்ப்பது உன் அழகா, உப்பு காத்து ஊத காத்து சுத்தும் கரலின் கரையை பார்த்து சத்தியமா கோயில் கொண்ட சுப்பையா,
இந்த குப்பத்துக்கு குல விளக்கு நீயா. திருச்செந்தூர் ஆண்டவனே வேல்முருகா, தினம் உனக்கு நன்றி சொல்வோம் மால் மருதா. திருவடியில் தவம் இருக்கும் திருமுருகா, தீர்ப்பெழுது நலமெனவே வடிவழகா. சொத்து பத்து சேர்த்து வைக்க சித்தத்தில் இடமும் இல்லை, 10 போடாம பார்த்திடத்தான் வேண்டுகிறேன். முத்துமணி ரத்தினமே 3 வடம் தேவையில்லை, முப்பொழுதும் உன் தயவு இருந்திட விரும்புகிறேன். ஆழக்கடல் நீர் கிடந்து அரசாள வந்தவனே, அதுபோல என் மனதில் குடியேற வாருமையா. சம்காரம் நேரத்தில் சமுத்திரம் பின்வாங்கும் சந்தோஷ திருநாளில் நல்லருளை தாருமையா. முருகன் என்று முழங்குது என் மனசு, கடலை போல உன் கருணை பெருசு. காத்து ஊத காத்து சுத்தும் கரலின் கரையை பார்த்து சத்தியமா கோயில் கொண்ட சுப்பையா. இந்த குப்பத்துக்கு குல விளக்கு நீயா. திருச்செந்தூர் ஆண்டவனே வேல்முருகா, தினம் உனக்கு நன்றி சொல்வோம் மால் மருதா. திருவடியில் தவம் இருக்கும் திருமுருகா, தீர்ப்பெழுது நலமெனவே வடிவழகா. வேல்முருகா 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 வேல்முருகா. அனைவருக்கும் நல்லதே நடக்கும். எல்லோருக்கும் முருக கடவுள் என்றைக்குமே துணையாக நின்று நம்மளை எல்லோரும் உலகத்தில் இருக்க அனைத்து மக்களுக்கும் நல்லதே பண்ணுவாங்க. சரிங்களா. எனக்கு இந்த பாடல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரிங்களா. என்னோடய சேனலில் நான் பூஜை பண்ணுற வீடியோவுக்கு எனக்கு பிடிச்ச பாடல்லாம் நான் பாடி பூஜை பண்ணுறேன். சரிங்களா. அதை உங்களுக்கு நான் வீடியோவாக தரேன், பிடிச்சா பாருங்கள். சரிங்களா. அப்புறம் அப்படியே திருப்தியாக மன திருப்தியாக குட்டியாக பூஜை பண்ணியாச்சு. இந்த பாட்டு பாடினது எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரிங்களா. இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா. அப்புறம் ஏதாவது முருக பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த பாடல் நீங்கள் பூஜை பண்ணி இந்த பாட்டை பாடி எங்களுக்கு வீடியோ கொடுங்கன்னு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக தரேன். சரிங்களா. நிறையா பாடல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு பாடலாக நான் பாடி தரேன். சரிங்களா. கண்டிப்பாக அனைவருக்கும் பழனி ஆண்டவர் என்றைக்குமே துணையாக நிற்பாங்க. எல்லோருக்கும் நல்லதே நடக்கும். சரிங்களா. அப்படியே அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா. நிலைவாசலில் கண்டிப்பாக மாயில தோரணம் கட்டுங்க, ரொம்ப நல்லது. சரிங்களா. இந்த மாதிரி பூஜையை மங்களகரமாக வச்சுக்கோங்க எல்லாருமே. சரிங்களா. எல்லோருக்கும் நல்லதே நடக்கும். சரிங்களா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, பழனி ஆண்டவருக்கு அரோகரா, அரோகரா அரோகரா அரோகரா. முடிஞ்ச அளவு அரோகரா சொல்லுங்கள். சரிங்களா. எல்லோருமே இந்த லட்சுமி அம்மன் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்காங்கல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்ச லட்சுமி அம்மன். அப்படியே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.